இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. ஹalleluya. வார்த்தையால் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தை எங்கள் பாதைக்கு ஒளியாக இருக்கின்ற வார்த்தையா என்று விசுவசிக்கின்றோம். எங்களை வழி நடத்தும், எங்களை அம், மாற்றும். உங்கள் மகனின் சாயல் எங்களை மாற்றும் ஆண்டவரே. மறு உருவாக்கும் எங்களை. இயேசு கிறிஸ்துவாக எங்களை மாற்றும். அவரை போல் நேசிக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும், எங்களை விடுதலை தாரும். அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும், காதுகளும் கண்களும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த புரிந்துதல், ஞானம், விஸ்டம், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே. வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Amen. இன்னைக்கு 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல இருக்கிறோம். முதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தாவீதுக்கு இங்க அவரோட எதிரிகள் கிட்ட இருந்து ஒரு ஓய்வு கிடைச்சது அப்படின்னு போட்டிருக்கோம். போரெல்லாம் நின்றுச்சுன்ற மாதிரி போட்டிருக்கும். ஆனா 8வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 1வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் என்னென்ன போர்லாம் இருந்தது அப்படின்னு போட்டிருக்கோம். இது ஒரு வரிசையா ஒன்னொன்னா போடல. அது 8வது அதிகாரம் 7வது அதிகாரமா மாறி இருக்கு. 7வது அதிகாரம் 8வது அதிகாரமா கொஞ்சம் மாற்றுதல் இருக்கு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, இவங்களோட நோக்கம், இவர் எப்படி இவரோட ஆன்மீகத்தை, இவர் எந்த அளவுக்கு ஒரு கடவுளை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த மனிதனாக இருந்தார் அப்படின்றது காட்டுவதற்காக இந்த 7வது அதிகாரம் இங்கே அவர் ஓய்வு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயிலை கெட்டதை பத்தி யோசிச்சாரு அப்படின்றது போட்டிருக்கும் இங்க. புரியுதுங்களா? சில நேரத்தில் நம்ம கன்ஃபியூஷன் வரலாம். இங்க ஓய்வு கிடைச்சிருக்குன்னு போட்டிருக்கு, அதுக்கப்புறம் 8வது அதிகாரத்துல தான் போரிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஓய்வு அப்படின்னு போட்டும்போது நமக்கு கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இது புரிஞ்சுக்கிறதுக்காக, இது தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்றேன். புரியுதுங்களா? அடுத்தது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த காலகட்டத்துல அரசர்கள் ஓய்வு கிடைத்திருக்கு, போர் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க எந்த விதத்துல அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு தியானிக்க வேண்டி நம்ம ஆண்டவர் அழைக்கின்றார். முதல்ல தாவீது செய்தது நம்ம தியானிப்பதற்கு முன்னாடி நெபுக்கட்நேசர் ராஜா அவர் எந்த விதத்துல தியானிக்கின்றார். அவரோட போர் இல்லை, இப்ப நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு, ஒரு பிரச்சனையும் கிடையாது வாழ்க்கையில. அப்படி இருக்கும்போது அவர் எந்த விதத்துல சிந்திக்கிறார்? தானியேல் நூல் 4வது அதிகாரத்துல 28ல இருந்து 30வது வசனம் வரைக்கும். தானியேல் நூல் 4வது அதிகாரத்துல 28ல இருந்து 30 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? மெதுவாக, தெளிவாக, கரெக்டா வாசிங்க. தானியேல் நூல் 4வது அதிகாரத்துல 28ல இருந்து 30 வரைக்கும். அவர் 28ல இருந்து 30 வரைக்கும். அவ்வாறே அரசன் நெபுக்கத்நேசருக்கு அனைத்தும் நேர்ந்தது. ஓராண்டு சென்ற பின் ஒரு நாள் அரசன் பாபிலோன் அரண்மனையின் மேல் மாடத்தில் உலவிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், என் வலிமையின் ஆற்றலால் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது மாட்சியின் மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பியதன்றோ இந்த மாபெரும் பாபிலோன் என்றான். இந்த சொற்களை ஆமென். இங்க நல்லா தெளிவா பாத்தீங்கன்னா அவர் அவரையே புகழ்த்திக்கிறாரு. நான் இதை கட்டினேன், எல்லாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்ற ஒரு விதத்துல ஆணவத்துல சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. சாலமன் எந்த விதத்துல சிந்திக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். அவர் இன்னும் செல்வாக்கு பத்தலை, எதுவும் எவ்வளவு இருந்தாலும் பத்தலை, நான் ராஜா, இன்னும் அதிகமா வேணும், மனைவிகள், அதுக்கப்புறம் பல விதமாக அவர் செயல்படுகின்றார். ஓய்வு, இந்த போர்ல இருந்து ஓய்வு கிடைக்கும் போது நடக்கிற விஷயம் இதெல்லாம். ஆனால் தாவீது எந்த விதத்தில் செயல்படுகின்றார்? 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல 1ல இருந்து 3 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவர் சிந்திப்பது கடவுளுக்கு. இந்த நேரத்தில் கடவுள் அவர் வீடு கட்டினாருன்னு மட்டும் பத்தாது, கடவுளோட ஒரு பேழையம் ஒரு சும்மா ஒரு இதுல தான் இருக்கு, ஒரு கொட்டாயில், டென்ட் கொட்டாயில தான் இருக்கு, அதுக்கு நான் வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்குள்ள. நாதன் கிட்ட சொல்றாரு. நாதன் என்ன சொல்றாரு? உன் மனசுல இருக்கிறதெல்லாம் செய்ய அப்படின்றார். ஏன்னா ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. பல நேரத்தில் நம்மளும் அந்த மாதிரி சிந்திப்பதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆண்டவர் நான் இதெல்லாம் செஞ்செல்லாம் நல்லா வந்திருக்கு, இது இப்போ நான் செய்யலாம் அப்படின்ட்டு.
ஒரு வாட்டி வந்து ஒரு தவறு நடந்துச்சு. இந்த வாட்டி அது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாதன் கிட்ட சொல்றாரு. நாதன் ஜெபிக்காம, ஆண்டவர்ட்ட கேட்காம, ஆ மனசுல என்ன நடக்குதோ செய்யு அப்படின்ட்டாரு உடனே. ஆனா தாவீது வந்து கடவுள் சொல்றாரு. அற்புதமா வந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்தை தாவீதுக்கு வெளிப்படுத்துகின்றார். நீ ஆன்மீக மனிதனாக இருப்பதனால, எனக்கு என்ன பிடிக்கும் நீ ஆசைப்படுறதுனால, அவர் வந்து அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த கோயிலை கட்டுவது இவரு கட்டல, சாலமன் கட்டுறாரு. ஆனா, அதுக்கப்புறம் நான் அவரோட அவரோட வீடை, தாவீதின் வீடை, தாவீது வந்து ஒரு பெரிய மனிதனாக மாற்றுகின்றார். தாவீதை போல் நம்ம வந்து கடவுளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கின்றோமா? சிந்திக்கின்றோமா? எபேசியர் 5வது அதிகாரத்துல 10வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். கடவுளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத ஆண்டவர் வார்த்தையில வந்து சீர்தூக்கி பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து என்னென்ன கடவுளுக்கு பிடிக்கும். ம்? எல்லா விஷயத்திலும் பேச்சுல, கண் பார்வையில், காதுல எந்த விஷயத்தை கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புகின்றார். இதயத்தில் எதை நம்ம வந்து தியானிக்கணும்னு அவர் விரும்புகின்றார். அந்த மாதிரி மனதுல என்ன இருக்கணும் அவர் விரும்புகின்றார் அப்படின்றது வந்து சிந்திக்கிறோமா? எபேசியர் 5வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிக்கிறீங்களா? பல நேரத்துல ஆண்டவருக்கு ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் சொல்லி ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்றான். இங்கிலீஷ்ல கத்துக்கோங்க அப்படின்னு போடுறோம். ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம கத்துக்கணும் அதை. ஏன்னா நம்ம இயல்பா வருகின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கின்ற உலகம் இந்த மாதிரி தீமைகளை சென்று கொண்டிருக்கும் போது தெரிஞ்சும் தெரியாமலும் பல தீமைகள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு. நம்ம தியானிக்கணும், ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும் உங்க திருவுளம் என்ன, நீங்க என்ன விரும்புகின்றீர்கள், என் வாழ்க்கையில் நான் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்னென்ன என் வாழ்க்கையில் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு தியானித்து அதுக்கு நம்ம செயல்படும் போது ஆண்டவர் வந்து ஆசீர்வாதமாக நம்ம வாழ்க்கை வந்து ஒரு படியாக ஆசீர்வாதமாக மாறும். அதான் இங்க தாவீதோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன பிடிக்கும் அது மட்டும் தான் நோக்கம் அவருக்கு. எனக்கு இது வழியாக எனக்கு என்ன கிடைக்கும், வேலைத்தை கொண்டு வரதுனால வந்து ஆசீர்வாதத்தை கிடைக்கும் கொண்டு வர்றாரு. ஆனா ஒரு வீடு கட்டுறதுனால பல செலவுகள், பல வேலைகள். கடவுளுக்கு ஒரு கோயிலை கட்டணும்னு சொன்னா பல வேலை இருக்கும், சாதாரணமான விஷயமாலாம் இருக்காது. ஆனா எனக்கு மட்டும் வீடு பத்தாது, அவருக்கும் நல்ல ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவு வேதனை வேணா எடுக்கிறதுக்கு அவர் தயாராக இருந்தார். முதல் ஆசீர்வாதம், முதல் முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் அப்படின்றது தாவீதுக்கு ஒரு வீடை கட்டி எழுப்புவார் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆசீர்வாதத்தை தான் வந்து சவுல் கிட்ட இருந்து கடவுள் எடுத்தார். இந்த ஒரு ஆசீர்வாதம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த ஒரு வீடை கட்டி எழுப்புவதை நம்ம தியானிப்போம். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல 16வது வசனத்துல அந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். ஒரு உடன்படிக்கையை அவர் தருகின்றார். இந்த உடன்படிக்கை பல விதமான 3 விதமான உடன்படிக்கைகள் இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு உடன்படிக்கை வாசிக்கிறீங்களா? 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல 16. முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும், உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆமென். ஆமென். உனது அரியணை என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படின்ட்டு இந்த கேரண்டி கடவுள் கொடுத்துட்டாரு. என்றென்றும் நித்தியத்துக்கும் இருக்கின்ற ஒரு உடன்படிக்கை இது. எந்த சூழ்நிலையிலும் வந்து உடைக்கப்படாது. அவங்க தவறுகள் செய்தாலும் அந்த அளவுக்கு வந்து ஆண்டவருக்கு விசுவாசமா இருந்த மனிதனாக இருந்தார். அதனாலதான் இதெல்லாம் கோயில் கட்டுவது இவரு கட்டலனாலும் அவரோட பிள்ளை சாலமன் கட்டுகின்றார். அந்த கோயிலை வந்து அவரு கட்டி எழுப்புகின்றார். அதற்கான பொருட்கள் எல்லாம் வந்து தாவீது சேர்த்து வைக்கிறார். அப்ப கூட பாருங்களேன், சாலமன் தான் கெட்ட போறாரு விட்டுறலாம். அப்படிலாம் இல்ல, என் பிள்ளை தானே கெட்ட போறான், நான் எதுக்கு அதுக்கெல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு யோசிக்கலாம். அதெல்லாம் கிடையாது. அவர் உடனே வந்து என்ன செய்யறாரு, அவர் என்ன செய்யறாரு, உடனே அவர் வந்து அதுக்கான பொருள்லாம் தேவைப்படுமே, ஏன்னா அந்த உள்ள அன்புல இருந்து, கடவுள் மேல இருக்கின்ற அன்புல இருந்து அது வெளியில இதெல்லாம் வந்து நடக்குது. இது முக்கியமான விஷயம் வந்து நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம்ன்றது இதுதான். நம்ம கடவுள் மேல இருக்கின்ற அன்புல நம்ம அதை ஆராயணும், இதை புரிஞ்சுக்கணும், விபிலியத்தை புரிஞ்சுக்கணும், அவர் அணுகி வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 15ல இருந்து 17 வரைக்கும் வாசித்து பாருங்க. நல்லா கூர்ந்து கவனிங்க. 1 யோவான் 2வது அதிகாரத்துல 15ல இருந்து 17 கடவுள் மேல இருக்கின்ற அன்பெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம உள்ளத்துல இருந்து விலகி செல்கின்றது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரத்துல 15ல இருந்து 17.
உலகின் மீதும் அதிலுள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின்பால் அன்பிராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவர் என்றும் நிலைத்திருப்பார். ஆமென். அமேன். என்றும் நிலைத்திருப்பார். அமேன். ஆண்டவன் திருவுளம், ஆண்டவர் என்ன விருப்பம், அதெல்லாம் வந்து நம்ம மனசுல வந்து போயிட்டு இருக்கு அதிகமா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அந்த அவர் தாவீது அந்த மாதிரி இருந்ததுனால, நான் என்ன கெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் அதுக்காக பொருள் தரலாமே, தவறு கிடையாது, சேர்த்து வைக்கிறார் அவர். அது அதுக்கப்புறம் வந்து அவரால் கடவுள் வந்து அவரை தேர்ந்தெடுக்கின்றார் மகனாக. தாவீதை ஊழியனாக அவர் பார்த்தாலும் வந்து அதுக்கப்புறம் இந்த உடன்படிக்கையினால ஒரு மகனாக, அற்புதமான ஒரு மூன்றாவது விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா, மகனாக அவர் தேர்ந்தெடுக்கின்றார். ஒன்று 14வது வசனம், 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல 14வது வசனம். இதுவரைக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைத்தும் என் மக்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார். தனித்துவமா ஒரு மனிதனை என் மகன் அப்படின்னு சொல்லி அழைத்ததே கிடையாது. முதல் முறையாக மகனாக வருகின்றார். அதுக்கப்புறம் வருகின்ற அரசர்கள் அனைவரும் முதல் முறையாக உன் மகன் என் மகனாக இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுக்கின்றார். வாசிக்கிறீங்களா? 14வது வசனம். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும் போது மனித இயல்புக்கேற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். ஆமேன். ஆமேன். நம்ம துன்பங்கள் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்கின்றோம்? துன்பங்கள், நம்ம வாழ்க்கையில வருகின்ற பிரச்சனைகள், வேதனைகள் எந்த விதத்துல ஏற்றுக்கொள்கின்றோம்? நம்ம அப்பா ஏதோ நம்ம வாழ்க்கை நமக்கு சொல்லித்தர விரும்புகின்றார் அப்படின்னு ஏற்றுக்கொள்கின்றோமா? இல்ல நம்ம வந்து கூக்குரலிட்டு அழுது நம்ம வந்து அங்கலாய்ப்போட நம்ம வந்து ஆண்டவர் வந்து பழி சுட்டி கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார். மகனாக சிந்திப்பதனால, மகளாக சிந்திப்பதனால இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறார். ஆண்டவர் வந்து ஒரு வழிநடத்தல், ஒரு தண்டிப்பு தருகின்றார். ஹெபிரேயர் 12வது அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. இந்த தண்டனை எதற்காக அவர் தருகின்றார் இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கலாம். ஹெபிரேயர் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, 3வது வசனத்திலிருந்தே வாசிங்க. நல்ல கூர்ந்து கவனிங்க. ரொம்ப முக்கியமான வசனம். பல நேரத்துல பிரச்சனைகள்லாம் வரும்போது, வேதனைகள்லாம் வரும்போது நம்ம தளராம இருப்பதற்காக இது ஒரு ரொம்ப அற்புதமான வசனம். இது என் வாழ்க்கையில நடந்திருக்கு. பல தண்டனைகள் நானும் பெற்றிருக்கின்றேன். அதனாலதான் வந்து ஆண்டவர் வந்து அவர் மாற்றத்தோட கொடுத்து இந்த மாதிரி ஒரு வழி நடத்துவதற்காக கிருபையை தந்திருக்கின்றார். ஹெபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் 13 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? 3ல இருந்து 13. தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்து விட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை கண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாய் இருக்க மாட்டீர்கள். முறை தவறி பிறந்த பிள்ளைகளாவே இருப்பீர்கள். இவ்வுலக தந்தையர் நம்மை தண்டித்து திருத்தினார்கள். நாமும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வந்தோம். அவ்வாறாயின் விண்ணக தந்தைக்கு நாம் எவ்வளவோ பணிந்து வாழ வேண்டும் என்றோ? மேலும் இவ்வுலக தந்தையர் தங்களுக்கு நலமென தோன்றிய வகையில் சிறிது காலம் நம்மை தண்டித்து திருத்தினார்கள். ஆனால் கடவுள் நமது நலனுக்காக நாமும் அவருடைய தூய்மையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்மை தண்டித்து திருத்துகிறார். இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்திற்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள்.
நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். ஆமேன். ஆமீன். ஹல்லேலூயா. அற்புதமான வார்த்தைகள். பல வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல வேதனைகள் வரலாம். இதெல்லாம் வந்து ஆண்டவர் என் நன்மைக்காக, அவர் தூய்மையில் பங்கு பெறுவதற்காக ஆண்டவர் இத குடுத்திருக்கிறார். அவர் தளராமல், மனம் தளராமல் நம்ம முன்னாடி போகணும்னு அவர் எதிர்பார்க்கின்றார். அந்த எதிர்பார்ப்பை புரிந்து, அவர் நம்ம தகப்பனாக இருப்பது ஒரே காரணத்தினால தான் நம்மள தண்டிக்கின்றார். நம்ம தங்கமாக அவர் பார்ப்பதனால, அதுல இருக்கிற அசுத்தமெல்லாம் மாறணும். அவரை போல் நம்ம தூய்மையில வரணும் அப்படின்னு சொல்லி, அவர் எதிர்பார்ப்புக்காக, ஆண்டவரே இன்னும் துன்பங்கள் இருந்தாலும் நான் வந்து ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன். அது ஒரு கிருபை. அந்த வேதனையை ஏற்றுக்கொண்டு சிலுவையை தூக்கி நம்ம அவர் பின்னாடி செல்லணும். தன்னலம் நாடாமல், தன்னலம் நாடி நாடி தான் நம்ம வந்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாகி இருக்கின்றோம். அதுக்கு பதிலாக ஆண்டவரே தன்னலம் நாடாமல் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சிலுவை எவ்வளவு பாரமான சிலுவையாக இருந்தாலும் உங்க கிருபையால என்னால அதை தூக்கி உங்க பின்னாடி செல்ல முடியும் நான் விசுவசிக்கின்றேன் அப்படின்னு நம்பிக்கையோட அறிக்கையிட்டு நீங்க வந்து எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் அவர் பின்னாடி செல்லும் போது நீங்க உறுதியாக ஆண்டவரின் ஒரு காலம் வரும். ஆண்டவரோட வழி நடத்துதல், ஆண்டவரே வந்து உங்களோட புறவாடுவார், பேசுவார், வழி நடத்துவார், உங்களை வந்து ஆயத்தப்படுத்துவார். அவரே வந்து அந்த பிரச்சனைலாம் ஒன்றொன்றாக விடுதலை உறுதியாக கிடைக்கும். ஆனா அவரை தளராமல் பின்னாடி போகும். பல நேரத்துல இந்த தளருவதனால ஆண்டவரால நம்மள வழி நடத்துவது முடிவது கிடையாது. இந்த தளருவதனால சாத்தான நம்ம இடம் கொடுக்குறோம். உள்ளத்தை தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரால் அங்க செயல்பட முடியறது கிடையாது. சந்தோஷம், மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியான ஒரு உள்ளத்துலதான் ஆண்டவரால் பேச முடியும். சமாதானத்தின் உள்ளத்துலதான் வந்து கடவுளால் பேச முடியும். ஏன்னா நம்ம வந்து கடவுளை பேசாதீங்கன்ற விதத்தில் நம்ம வந்து உள்ளத்தை வச்சிருக்கிறோம். கசப்பான ஒரு அந்த என்ன சொல்லணும், அந்த சோர்வான மனதுல வந்து கடவுளால அங்க செயல்படுவதற்கு இடம் இல்லை, ஆவியானவருக்கு இடம் இல்லை அங்க. அந்த மாதிரி தளராமல், மனம் தளராமல் அவர் பின்னாடி போவதற்கு கிருபையை கேட்கணும். அடுத்த ஒரு விஷயம், இது வந்து நீங்க திருப்பாடல் 2வது அதிகாரத்துல 7வது வசனத்தை பார்க்கலாம். எப்படி வந்து இது வந்து நமக்கு பேப்டிசம்ல நமக்கு நடக்கிற ஒரு விஷயம். அது அடுத்த ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு நேமம், இது வந்து இந்த மொழிபெயர்ப்புல கரெக்டா இருக்காது, ஆனாலுமே நம்ம இதை வந்து தியானிப்போம். 7வது அதிகாரத்துல 19வது வசனம், தாவீது ஒரு முக்கியமான விஷயம் வந்து கடவுள் செய்து கொண்டிருக்கின்ற முக்கியமான விஷயம், தாவீதுக்கு கொடுத்த ஒரு விஷயத்தை அவர் புரிந்து கொள்கின்றார். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல 19 வாசிக்கிறீங்களா? இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே, திருமன் இது சிறியதே. ஊழியரின் குடும்பத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசியுள்ளேன். என் தலைவராம் ஆண்டவரே, மனித வழக்கம் இது வல்லவே. ஆமென். அதோட மொழிபெயர்ப்பு சரியா இல்லை. அதோட உண்மையான அர்த்தம் அப்படின்னா, மனிதர்களுக்கான ஒரு புதுமையான ஒரு சட்டத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார். இதுக்கு முன்னாடி இருக்கிற சட்டம், மோசையின் சட்டம் வந்து இஸ்ரேல் மக்களுக்காக. இந்த தாவீது வழியாக வருகின்ற ஒரு விஷயம் அப்படின்றது இந்த உலகத்திற்காக, லா ஃபார் மேன்கைண்ட்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல. இது வழியாக ஒரு உடன்படிக்கை வழியாக இந்த திட்டம் இந்த உலகத்திற்கே முழுமையாக செல்கின்றது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இது வந்து இன்னும் ஆழமா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்துல 41 இருந்து 43 வரைக்கும் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எப்படி சாலமன் அரசர் வந்து இஸ்ரேல் மக்களை மட்டும் வைத்து அந்த கோயிலை கட்டல, இதற்காக கட்டினார், யாரை வைத்து கட்டினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிவாக புரியும். இந்த உலகத்திற்காக அது கட்டின ஒரு கோயில் அது. 1 அரசர்கள் 8வது அதிகாரத்தில் 41 இருந்து 43 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? இஸ்ரேல் மக்களை சாராத அந்நியர் ஒருவர் உமது பெயரை முன்னிட்டு தொலைநாட்டிலிருந்து வந்து மாண்புமிக்க உமது பெயரையும் வலிமை வாய்ந்த உமது கையையும் ஆற்றல் மிகுந்த உமது புயத்தையும் பற்றி கேள்விப்பட்டு வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால், உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் அவருக்கு செவி சாய்த்து அந்த அந்நியர் கேட்பதை எல்லாம் அருள்வீராக. இதனால் உலகின் மக்கள் எல்லோரும் மக்களாகி இஸ்ரேலரை போல் உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள். மேலும் நான் எழுப்பியுள்ள இக்கோவிலில் உமது பெயர் போற்றப்படுவதை உணர்வார்கள். ஆமேன். ஆமீன். இது அது மட்டும் இல்ல, இந்த கலாத்தியர் வெளியில இருக்க என்ன சொல்லணும்,
வேற்றினத்தாருக்கு வந்து சொல்லி கொடுப்பது, ஞானத்தை கொடுப்பது. ஞானம் யாரு? சாலமன் செய்த விஷயம். 1 அரசர்கள் 4வது அதிகாரத்துல 34ல நீங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலிருந்து எல்லா இடத்துல இருந்தும் வந்து சாலமோனோட ஞானத்தை கேட்பதற்காக அவங்க வருவாங்க. 1 அரசர்கள் 4வது அதிகாரத்துல 34 வாசிக்கிறீங்களா? சாலமோன் ஞானத்தை கேட்க பல்வேறு இனத்தை சார்ந்தவர் அவரை நாடி வந்தனர். அவரது ஞானத்தை பற்றி கேள்வியுற்ற பின்னர் அனைவரும் அவரை தேடி வந்தனர். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நாதன் நாதன் வழியாக கொடுத்த விஷயம் அப்படின்றது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் என்னன்னா, கடவுள் வந்து கடவுள் அவரோட பேர்ல இந்த உடன்படிக்கையை கொடுத்திருக்கின்றார். அவரே சொல்றாரு, நானே இதெல்லாம் நிறைவேற்றுவேன். திருப்பாடல் 89ல 3, 4 எடுத்து வாசித்து பார்க்கலாம். திருப்பாடல் 89ல 3, 4 அது வந்து அவரே பொறுப்பெடுத்துக்கிறாரு. இதெல்லாம் நானே செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. தாவீது ஒன்றும் செய்ய தேவை கிடையாது. வாசிக்கிறீங்களா? நீர் கிடைத்தது. நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்று நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். ஆமென். ஆமென். நான் ப்ரிப்பேர் பண்ணாத ஒரு விஷயம் ஆண்டவர் நினைவுபடுத்துகின்றார். புனித தெரேசா அவிலாமாள் அவங்களோட புத்தகத்துல பாத்தீங்கன்னா, இன்டீரியர் கேசல் அப்படின்ற ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு. இன்டீரியர் கேசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தை நீங்க வாசிக்க முடியும்னா வாசிச்சு பாருங்க. நல்ல அற்புதமான ஒரு புத்தகம். அதுல 7 ஒரு நம்ம இதயம் வந்து ஒரு அரண்மனை மாதிரி போட்டிருக்கோம். அதுல 7 ரூம் இருக்கு. இந்த 7 ரூம் வந்து ஒரு படிப்படியாக இருக்கும். ஒரு ரூமுக்கு அப்புறம் அடுத்த ரூமுக்கு நம்ம போகலாம். அந்த மாதிரி அந்த 7வது ஒரு 4வது 3வது 4வது ரூம் போனீங்கன்னா அதெல்லாம் போறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2, 3 ரூம் எல்லாம் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதோட அறிகுறிகள் என்னென்னலாம் போட்டிருக்கோம் அதுல. நீங்க போயிட்டீங்க, ஆண்டவரை அணுகி செல்கின்றீர்கள். 3வது ரூம் போயிட்டீங்க, இன்னும் அணுகி போயிட்டீங்க. 7வது ரூம்லாம் வந்து புனிதர் தான் நீங்க. இந்த 3வது ரூம்லாம் போகும்போது கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வந்து பம்ப்ல தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆண்டவரோட கிருபை, ஆண்டவரோட தூய்மை பெற்று ஆண்டவரை போல ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டு வரும்போது நடக்கிற விஷயம். ஆனா இந்த 4வதோட ரூமுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஒரு ஒத்துழைப்பு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஆண்டவரே இதெல்லாம் செய்து முடிப்பார். 4ல இருந்து 7 வரைக்கும் ஆண்டவரே செய்து முடிக்கின்ற ஒரு நம்ம ஒத்துழைச்சா மட்டும் போதும். கொஞ்சம் ஒத்துழைக்கல் மட்டும் போதும். 4ல இருந்து 7 கொண்டு வருது ஆண்டவர் ரொம்ப ரொம்ப எளிதாக நமக்காக செய்து முடிப்பார். அது வரைக்கும் 1ல இருந்து 3 வரைக்குமே ஆண்டவரோட உதவி இருக்கும். ஆனா அது பம்ப்ல தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். 4ல இருந்து 7 வரைக்கும் இருக்கிறது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ட்ரிப் இரிகேஷன் மாதிரி நம்ம உள்ளத்துல ஆண்டவரோட கிருபை ஒழுகிக்கிட்டே இருக்கும். இன்னும் அந்த 3வது அரண்மனைக்கு வருவதற்கு, 3வது அந்த மேன்ஷனுக்கு வர்றதுக்கு ஜெபிங்க. சரிங்களா? அடுத்த ஒரு விஷயம், இது புது ஆகமத்துல இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம எந்த விதத்துல இது புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம பாக்குறீங்கன்னா, சாலமனின் வாழ்க்கையில இது வந்து ஒரு விதத்துல அது நிறைவேறியிருந்தாலும், இந்த உடன்படிக்கை நிறைவேறியிருந்தாலும் முழுமையாக நிறைவேறுவது இயேசு ஆண்டவர் வழியாக தான். இதை நீங்க வந்து மத்தேயு 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவர் இயேசு ஆண்டவர் தாவீதின் வழியாக பிறந்தவர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். தாவீதோட உடன்படிக்கை, அப்ரஹாமோட செய்த ஒரு உடன்படிக்கை அவர் பிறந்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். முக்கியமாக லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்துல 32, 33 வாசி பாருங்க. தாவீதின் அரியணையில் இருந்து வருகின்றவர் அப்படின்னு தெளிவாக அதுல போட்டிருக்கும். லூக்கா நற்செய்தி 1ல 32, 33 வாசிக்கிறீங்களா? அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். ஆமென். ஆமென். எப்படி தாவீதின் ஆட்சி முடிவே இராதோ, இயேசுவில் அது வந்து முழுமையடைகின்றது. உண்மையாக முடிவில்லாத ஒரு ஆட்சியாக தாவீதின் வழிமுறையனாக அவர் வருகின்றார். அது மட்டும் இல்ல, அவர் தாவீதை போல் அபிஷேகம் செய்யப்பட்டார்.
நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது. அதனால அது தியானிக்க தேவையில்லை. எப்படி சாலமோனுக்கு ஞானம் இருந்ததோ அதை விட மேலான ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படுத்தினார். மத்தேயு 12வது அதிகாரத்துல 42. அது வாசிக்க தேவையில்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இங்க தாவீதுக்காக ஒரு தாவீது வழிமுறையின் வழியாக சாலமன் வந்து இந்த கோயிலை கட்டினாலும் இயேசு ஆண்டவருக்கு ஒரு கோயிலை கட்டினார். மத்தேயு 16வது அதிகாரத்துல 18 அவரோட சரீரத்துல அதை விட மிக மிக தூய்மையான ஒரு கோயிலை அவர் கட்டி எழுப்புகின்றார். மத்தேயு 16:18 வாசிக்கிறீங்களா? எனவே நான் உங்களுக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறை மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். ஆமென். ஆமென். இப்போது திருச்சபையாக நம்ம அதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவரோட உயிர்த்தெழுதல் வழியாக அவர் என்ன செய்கின்றார்? அவர் வந்து ஒரு அற்புதமான தாவீதின் வழியாக வந்து ஒரு எழுதுதல் வழியாக அவர் தாவீதோட ஒரு மகனாக அவர் வருகின்றார். அவர் அரியணையில வந்து அங்க போய் உட்காருவதும் சரி. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரத்துல 3-4 வாசிக்கிறீங்களா? இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். திருவெளிப்பாடு 3வது அதிகாரத்துல 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தாவீதோட இந்த ராஜ்யத்தின் அந்த சாவி இயேசு ஆண்டவர்கிட்ட இங்கே கொடுக்கப்படுகின்றது. அவர்கிட்ட அந்த இருக்கின்ற ஒரு அதிகாரம், அற்புதமான அதிகாரம். யாருக்கும் அது வந்து இல்லை, இயேசு ஆண்டவருக்கு தான் இருக்கு. திருவெளிப்பாடு 3:7 வாசிக்கிறீங்களா? இவ்வாறு எழுது, தூயவரும் உண்மை உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை கொண்டிருப்பவரும் எவரும் பூட்ட முடியாதவாறு திறந்து விடுபவரும் எவரும் திறக்க முடியாதவாறு பூட்டி விடுபவரும் கூறுவது இதுவே. உன் செயல்களை நான் போதும். திருவெளிப்பாடு 2வது அதிகாரத்துல 29 35 வரைக்கும் வாசிங்கன்னா தெளிவாக, ரொம்ப தெளிவாக தாவீதுக்கு கொடுத்த ஒரு உடன்படிக்கை இங்க இயேசு ஆண்டவர் வழியாக இது நிறைவேறுகின்றது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து தெளிவுபடுத்துகின்றார். இப்ப நீங்க அப்புறம் வாசிக்கலாம், டைம் இல்லை. நம்ம முக்கியமாக இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நம்ம தாவீதை போல் அவர் கடவுளுக்கு என்ன பிடிக்கும், அவர் என்ன என்கிட்ட எதிர்பார்ப்பு வைத்திருக்கின்றார், அதை நம்ம புரிந்து ஆராய்ந்து, தமிழ் பைபிள் சொன்ன மாதிரி அதை படித்து ஆராய்ந்து உலக சார்ந்த விஷயத்துல இருந்து நம்ம வந்து விலகி, அது முக்கியமா இப்ப வரப்போது வந்து லென்ட் சீசன், இந்த 40 நாள் இதுக்கு வந்து ஒரு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதுக்கு வந்து நம்ம ஆழமாக தியானித்து அதுக்கு ஏற்றபடியாக நடக்கணும். ஆண்டவரை இன்னும் என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பு வைத்திருக்கின்றீர்கள்? பல விஷயத்துல இருந்து உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கலாம், ஆனா இன்னும் ஆண்டவர் அணுகி செல்வதற்கு என்ன நான் செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்கும்போது அங்க ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த விஷயத்தை நீ என்கிட்ட கொடு, இந்த விஷயத்தினால நீ என்னை விட்டு ரொம்ப என்னை வந்து காயப்படுத்துகின்றாய். ஹெபிரேயர் 6வது அதிகாரத்துல நீ சிலுவையில் அறைகின்றாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பல விஷயங்கள் வழியாக நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் வந்து ஆண்டவரை வந்து சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரி செய்யாம இருப்பதற்காக, அவர் பிள்ளையாக வாழ்வதற்காக, நம்ம கஷ்டமான வேதனையான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரின் பிள்ளையாக வாழ நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, பல சூழ்நிலையில் நான் சோர்வடைந்து வார்த்தைக்கு ஏற்றபடியாக வாழ மறந்திருக்கின்றேன், அந்த வார்த்தை புறந்தள்ளி நான் வந்து வாழ்ந்திருக்கின்றேன், அதை விட்டு விலகி ரொம்ப தூரம் நான் சென்றிருக்கின்றேன். எங்களை மன்னியும், உம் ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மைப்படுத்தும். இந்த உலக சார்ந்த ஆசைகளை உள்ளத்திலிருந்து அதை வேரோடு எடும் ஆண்டவரே. அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும். பைண்ட் அண்ட் காஸ்ட் எவ்ரி அன்கிளீன் ஸ்பிரிட், எல்லா அசுத்த ஆவிகளும் கட்டி நிர்மலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit. Receive the peace of Christ in the name of Jesus. Amen. God bless you. Have a nice day.